ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி பிரியாணி டக்குன்னு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ரொம்ப சிம்பிளாக தக்காளி வச்சு அண்ட் மீல் மேக்கர் வச்சு நம்ம செஞ்சிடலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறதுனாலும் செய்யலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு 5 கப் அரிசிக்கு தேவையான ஆயில் நான் அதில் ஊற்றிருக்கேன். 10 டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் குக்கரில் ஊற்றிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ அந்த ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம அதில் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் அது கூட கொஞ்சம் கருகாப்பிலையும் போட்டுக்கலாம். இது நல்லா வணங்கி வரட்டும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இது நல்லா வணங்கட்டும். இது ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும்னு கடைக்கு அலைய தேவையில்லை. பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க. அண்ட் என்கிட்ட ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார், ஐ திங்க் கேக் டைட்டன்ஸ்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் குக் பண்ணி பழகிறேன், கொஞ்சம் ஈஸியான ரெசிபிஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வெங்காயம் வணங்கின உடனே நம்ம இது கூட இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு. எல்லாம் எவ்வளோ குவான்டிட்டி போடணுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் நமக்காக ப்ரிப்பேர் பண்ணது அம்மா. ஸோ இது நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அடி பிடிக்கும் கொஞ்சம். அதனால் அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து எங்கள் வீட்டில் யூஸ்வலாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஆட் பண்ணுவோம். அந்த விதையை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஜூஸெல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபில்டரில் வடிகட்டி போட்டுக்குவோம். விதை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் எங்கள் வீட்டில் தக்காளியோடது. அதனால நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ தக்காளி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்க்கு வந்து நான் வந்து 5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 4 பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்காங்க அம்மா. அது நல்லா வணங்கட்டும். அது வணங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் ஒட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க அந்த தக்காளியோட ஜூஸை. விதையோடு சேர்த்து அது வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால். அண்ட் இந்த விதையை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சும்மா நாங்கள் கார்டன் ஏரியாவில் போட்டு விட்டுருவோம். அது செடியாக முளைச்சி எங்களுக்கு தக்காளி கொடுக்கும். நாங்கள் அது கவனிக்க கூட மாட்டோம், அதுவாகவே வந்துடும். இப்போது தக்காளி வணங்கிடுச்சு. நான் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்த மீல் மேக்கரை இது கூட போட்டுடுறேன். நான் ஃபஸ்ட்டே எப்போவும் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் வீட்டில் சாப்பாடு இந்த மாதிரி குக் பண்ணும்போது இதுக்கு தேவையான தண்ணியை அளந்து ஃபஸ்ட்டே காய வச்சுருவாங்க அம்மா. ஸோ சீக்கிரமாக இதை குக் பண்ணி முடிச்சிடலாம். தண்ணி ஒரு டைம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான டைம் எடுத்துக்க வேண்டியதில்லை தனியாக. அதனால் மீல் மேக்கர் போட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான். நிறைய மசாலாலாம் சேர்த்துக்க போகிறதில்ல. சில்லி பவுடர் போட்டுக்கிறாங்க அம்மா, 1 டேபிள் ஸ்பூன். 5 கப் அரிசிக்கு காரம் நிறையா சேர்த்துக்குவீங்கன்னா நீங்கள் சில்லி கூட அதில் க்ரீன் சில்லி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்லிட் பண்ணி. அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க. இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போவே ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம தண்ணி ஊற்றி சாப்பாடு அரிசி போட்டு விசில் வரும்போது இது நல்லா உள்ளே வந்து வெந்து அந்த அரோமா எல்லா பக்கமும் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கடைசியாக நீங்கள் போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போவே போட்டுருங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நாங்கள் லாஸ்ட்டாக எதுவும் கார்னிஷ்லாம் பண்ண மாட்டோம் எப்போவுமே. கொத்தமல்லி தனியாக எடுத்து வச்சு எல்லாத்தையும் இதிலேயே போட்டுருவோம். போட்டு தண்ணி ஊற்றி விசில் விட்டுருவோம்.
இந்த மாதிரி ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. இதுக்கு பிரியாணி மசாலா எதுவும் தேவையில்லை. ஒரு கொதி வந்த உடனே அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அரிசி எல்லாத்தையும் போட்டக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணி லிட் போட்டு விசில் போட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரமாக குக் பண்ணிட்டோம்ல. எஸ், இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு நம்ம எவ்வளோ விசில் விடணும்னா 1 2 3 3 விசில் விடணும். 3 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 3 விசில் அடங்கிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண உடனே இதில் லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய் தான். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா இந்த வீடியோ எடுத்து பார்த்துருங்க. இந்த நெய் நம்ம லாஸ்ட்டில் போட்டு ஒரு கிளறி அடி வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா அங்கங்கே நின்று இருந்துச்சுன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இது கலந்து விட்டோன்னா ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.